எம்மாவுக்கு போவதை தவிர நமக்கு வேறு வழியே இல்லை. கனவெல்லாம் தேரறி இந்த வழி நடிகிலும் நீங்கள் எதை பற்றி பேசிக் கொண்டு வருகிறீர்கள்? வானத்திலே வெள்ளி என்றார்கள், வாழ்வழிக்க வந்த ஆண்டவரின் ஆவி என் மேலே உள்ளது. ஏனெனில் நிலத்திலே சேருண்டாக்கி என் கண்களிலே பூசினார். பின்னர் எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல். சென்றார் இதயத்தில் இரக்கமே சொரிந்திட கண்டார். அழகையும் அகன்றது பிணிகளும் பறந்தது நம்பிக்கை கொண்டவர் நாடும் ஒடுங்கியோர் குரலாக உலகத்தில் ஒலித்தார். ஐயோ, லாசர் இறந்து விட்டானா? அப்படி என்றால் வாருங்கள், நாமும் அங்கு போவோம். இந்த நேரத்தில் நான் அங்கு இல்லாதது பற்றி மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனெனில் நீங்கள் என்னை நம்புவதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமைகிறது. வாருங்கள், எல்லோரும் அங்கு செல்வோம். உன் சகோதரன் நிச்சயம் உயிர் தெழுவான். ஆமாண்டவரே, இறுதி நாளில் அனைவரும் உயிர் தழும் போது அவனும் உயிர் தழுவான் என்பது எனக்கு தெரியும்.
உயிர்த்தெழச் செய்பவரும் வாழ்வு தருபவரும் நானே. என்னில் நம்பிக்கை கொள்பவன் இறப்பிலும் வாழ்வான். ஆண்டவரே, வந்து விட்டீர்களா? எமது சகோதரன் லாசர் நம்மை விட்டு போய்விட்டார். இங்கிருந்தால் அவன் இறந்திருக்க மாட்டான். இறந்திருக்க மாட்டான். அவனை எங்கே வைத்தீர்கள்? ஆண்டவரே, வந்து பார். லாசரை சாகாமல் இருக்க செய்ய முடியவில்லை. இந்த கல்லை அகற்றி விடுங்கள். கல்லறைக்குள் வைத்து 4 நாட்கள் ஆயிற்றே. நாட்டமடிக்குமே. நீ நம்பினாய், கடவுளின் மாட்சியை காண்பாய். தந்தாய், நீர் என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன். ஏனெனில் நீரே என்னை அனுப்பினீர் என்பதை சூழ இருப்பவர்கள் நம்பும் பொருட்டு இப்படி சொன்னேன். லாசரே, வெளியே வா. நண்பரே, இந்த அதிசயங்களை எல்லாம் கண்ட பின்னர் எத்தனை மக்கள் அவரை பின்தொடர்ந்தனர். நண்பரே, நம்ப மாட்டீர்கள், அவரை எருசலேமுக்கு ஒரு அரசரை போலத்தான் அழைத்து வந்தோம். வாடியவே தலைமுறை தளிரே வாடியவே தாவீதின் மைந்தனே வாடியவே தலைமுறை தளிரே வாடியவே தாழ்வினை நீக்கிய தூயவனே ஊழ்வினை போக்கிடும் உதயவனே தாவீதின் மைந்தனே வாடியவே தலைமுறை தளிரே வாடியவே
இவர்கள் பேசாதிருந்தால் இக்கற்களை வாய் திறந்து பேசும் என்று உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். தாவீதின் மகனுக்கு தாவீதின் மகனுக்கு தாவீதின் மகனுக்கு ஏடுகள் கூறிய இறையவனே, கேடுகள் நீங்கிடும் மெசியாவே. அமைதியின் விலங்கினை உடைப்பவரே, அமைதியின் மன்னா மகிமையினோ. பாவிகள், யாரும் அவரை புரிந்து கொள்ளவில்லை. அவரை தமது எதிரியாகத்தானே பார்த்தனர். அவரை கொன்றொழிப்பதற்கு எத்தனையோ திட்டங்களை தீட்டினார். ஆமாம், பல தடவைகள் அவர்களிடமிருந்து தப்பினார். கடைசியில் அவர்கள் தான் வென்றார்கள். இவனை இப்படியே விட்டு விட்டோம் என்றால் மக்கள் இவனை அரசனாக்கி விடுவார்கள். இவன் நமது சதுசேய பாரம்பரியத்திற்கு சவாலாக இருக்கின்றான். தலைமை சங்கத்தினை தூண்டி இவனுக்கு விரைவிலேயே முடிவு கட்ட வேண்டும். உண்மையிலேயே இயேசுதான் மெசியாவோ தெரியவில்லை. இவர் எம்மவர்க்கு பெரும் சவாலாக அமைய போகிறார். நாம் தான் அவருக்கு பக்கபலமாக இருக்கவர். எதையும் வெளிப்படையாக செய்ய முடியாது. பெரியவர் நிக்கோதேமோவை சந்தித்து பேசுவோம், வாருங்கள். கைபாஸ், தங்களோடு பேசுவதற்காக ஜூதாஸை அழைத்து வந்திருக்கிறேன். எந்த ஜூதாஸ்? இயேசுவின் சீடன் நமக்கு உதவப் போகிறான் என்று கூறினேன். ஸ்கரியோத்தைச் சேர்ந்த ஜூதாஸ். உண்மையாகவா? இயேசுவை பிடிப்பதற்கு அவன் நமக்கு உதவப் போகிறான். அவனை உள்ளே அழைத்து வாருங்கள். ஜூதாஸ், வாயும்படி. தலைமை குருவுக்கு எனது வணக்கங்கள். வணக்கம் ஜூதாஸ். நீ செய்வதற்கு சம்மதித்துள்ள காரியம் மிகவும் பெருமதியானது. உன்னுடைய போதகர் மிக நல்ல மனிதர். ஆனால் அவரது போதனை தொடர்பான குழப்பம் தான் நம்மை அதிகம் சிந்திக்க வைக்கிறது. எனவே அவருடன் உரையாடவும் கருத்துக்கள் தொடர்பாக வாதித்துக் கொள்ளவும் அவரை நமது சங்கத்திற்கு கொண்டு வர வேண்டிய தேவை இப்பொழுது நமக்கு இருக்கிறது. ஆமா ஜூதாஸ், உன்னுடைய போதகரும் எமது சங்கத்திலே பேசுவதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஏன் அவரை இரவிலே கொண்டு வர வேண்டும்? ஜூதாஸ், அவரை சுற்றி எப்போதுமே மக்கள் இருக்கிறார்கள். அவரை நாம் அழைத்தாலும் அவர் வரப்போவதில்லை. அதனால் அவரோடு நாம் தனியே உரையாடுவதற்கு இதுதான் ஏற்ற சூழலாக இருக்கும். சரி, அடுத்த வாரம் அவர் பாஸ்காவுக்கு ஒழுங்கு செய்திருக்கிறார். அதன் நிறைவில் செவிப்பதற்காக செல்வார். எங்கு செல்வார்?
கெதரோன் நீரோடையை கடந்து சென்றால் அங்கே ஒரு தோட்டம் இருக்கிறது. அங்கேதான் தங்கியிருப்பார். சரி சரி, நாம் அங்கு வருகிறோம். ஜூதாஸ், நீ எமக்கு இயேசுவை காட்டித் தர வேண்டும். நல்லது, நான் வருகிறேன். ஆனால் என்ன ஜூதாஸ்? இல்லை, பிரதி உபகாரம் இல்லாமல் எசேக்கியா, எந்த ஒரு காரியத்தையும் நான் செய்வதில்லை. நீங்கள் கூறவில்லை. நான் சொல்ல மறந்து விட்டேன். கைபாஸ், அவன் கொஞ்சம் பணம் எதிர்பார்க்கிறான். ஓ, குருவுக்கு விலை பேசுகிறார். இல்லை இல்லை, அப்படி நீங்கள் நினைப்பதாக இருந்தால் இந்த காரியத்திற்கு நான் வரவில்லை. இல்லை யூதாஸ், இல்லை. ஜூதாஸ், உனக்கு பணத்தேவை இருப்பது நமக்கு தெரியும். எசேக்கியா, இதோ 30 வெள்ளி நாணயங்கள். உனக்குத்தான், வைத்துக்கொள். 30. நன்றி, நான் வருகிறேன். யோசேப்புவை அவனது சகோதரர்கள் 20 வெள்ளிக்கு விற்றார்கள். இவன் தன் குருவை 30 வெள்ளிக்கு விற்றிருக்கிறான். எது எப்படியோ எமது எண்ணம் நிறைவேறி இருக்கிறது. அவனை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை உடனே ஆரம்பியுங்கள். அந்த போலி தீர்க்கதரிசியின் கதை, அவனுடைய பிணக்கு இந்த வெள்ளியோடு முடிய வேண்டும். கைபாஸ், எங்களுடைய தலைமைச் சங்க உறுப்பினர்களும் நாம் இதுவரையிலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று மிகவும் குழப்பத்துடன் தலைமைச் சங்கத்திலே காத்திருக்கிறார்கள். அவர்கள் ஏன் வந்திருக்கிறார்கள் என்பது நாம் அறியாதது அல்ல. எசேக்கியா, இயேசுவின் கைது தொடர்பான எந்த விடயங்களையும் இப்பொழுது அவர்களுடன் பேச வேண்டாம். ஆனாலும் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கு சந்தர்ப்பங்களை வழங்குவோமே. ஆமாம், அதுதான் இப்பொழுது மிக மிக அவசியமானது. வாருங்கள். தலைமை குருவான தங்களின் பொறுமையும் அமைதியும் நமக்கு ஆச்சரியத்தை தருகின்றது. சங்க உறுப்பினர்கள், சமய தலைவர், குருக்கள் ஒவ்வொருவரும் தூக்கமின்றி தவிக்கிறார்கள். மக்கள் மத்தியில் நமக்கு இருக்கும் கௌரவம், செல்வாக்கு எல்லாமே சரிந்துவிட்டது. சிறுவர்கள், பெண்கள் கூட எங்களை பார்த்து ஏளன சிரிப்பு சிரிக்கிறார்கள். இந்த உயர்ந்த சபை விமர்சனத்துக்குள்ளாக இருக்கின்றது. 10 நூற்றாண்டை கடந்த பண்பாட்டு காவலர்கள் நாங்கள் இன்று செல்லா காசாகி கிடக்கிறோம். கைபாஸ், தொடர்ந்து மௌனம் காப்பது அவ்வளவுக்கு நல்லதல்ல. அவர்களின் கோரிக்கைகளுக்கு செவிமடுக்க வேண்டும். நீங்கள் அந்த புரட்சியாளன் நசரேத்தூர் இயேசுவை பற்றி தானே பேசுகிறீர்கள்? ஆமா, அவன் ஒருவனாக இருந்து கடந்த 3 வருடத்திற்குள் இருப்பினையே அசைத்து விட்டான். எமது பெரும்பாலான மக்களை தன்வசப்படுத்தி விட்டான். எங்கு பார்த்தாலும் அவனை பற்றித்தான் பேசுகின்றார்கள். சபக்கூடங்கள் என்றும், மலைகள் என்றும், புல்வெளிகள் என்றும், ஏன் கடற்கரைகள் நூறாக அவன் செல்லும் இடமெல்லாம்
மந்தகளைப் போல் மக்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். அவன் நானே நல்ல ஆயன் என்று சொன்னானாம். அதுதான் மக்கள் மந்தைகளாக மாறிவிட்டார்கள். அப்படி எதைத்தான் அவனிடம் கண்டார்களோ தெரியவில்லை. அது ஒன்றுமில்லை, அவன் கொடுக்கும் ரொட்டி துண்டுகளை தின்பதற்காக சென்றார்கள். மன்னிக்க வேண்டும், உங்களின் ஆற்றாமைக்காக வாயில் வந்தபடியெல்லாம் பேசாதீர்கள். அவனுடைய போதனைகள் மக்களை கவர்கின்றன. அவன் செய்யும் அருங்குறிகள் மக்களுக்கு ஆறுதல் அளிக்கின்றன. மக்களை எம்பசப்படுத்த நாம் தவறிவிட்டோம். அதனை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவன் எம் மீது வைத்திருக்கின்ற குற்றச்சாட்டுக்களை நாம் தவறு என்று எம்மால் கூற முடியுமா? எம்மில் சிலர் நடந்து கொள்ளும் முறைதான் அவன் நம் எல்லோரையும் விமர்சிப்பதற்கும் காரணமாக இருக்கிறது. எம்மிடத்திலே ஒருமித்த சிந்தனை இல்லை, ஒற்றுமை இல்லை. எசேக்கியா, நீங்கள் சொல்வதை பார்த்தால் அவன் செய்வதெல்லாம் சரி. அவனை இப்படியே விட்டுவிடலாம் போலல்லவா தெரிகிறது. நீங்களும் அவன் செய்யும் அருங்குறிகளுக்குள் மயங்கி விட்டீர்களா? இவனை இப்படியே விட்டுவிட்டால் அவனை அரசனாக மாற்றி விடுவார். கடந்த ஞாயிறில் நடந்தது தெரியும் தான். என்ன எருசலேம் ஊர்வலத்திலே சொல்கிறீரா? அது ஊர்வலமா? மிக பெரும் பேரணி. ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், முதியவர்கள் நீண்ட தாவராக கொண்ட குப்பை கூலங்கள் அனைத்தும் வீதி முழுவதும் நின்று அவனை வரவேற்றார்கள். அது மட்டுமா, நிலப்பாவாடை விரித்து ஒலிவத் மரத்தடிகளை முறித்து தாவீதின் மகனுக்கு ஓசானா என்று விண்ணதிர கூக்குரலிட்டனர். அவனை கழுதையின் மேல் ஏற்றி ஒரு ராசாவை அழைத்து வருவதைப் போலதான் அழைத்து வந்தார்கள். அவர்களின் புகழ்ச்சிகளை தடுத்து நிறுத்துவதற்கு நாங்கள் முயற்சிகள் மேற்கொண்டோம். இவர்கள் பேசாது விட்டால் கற்களே வாய் திறந்து பேசும் என்று கூறினார். உங்களை கல்லால் அடித்து விரட்டுவோம் என்று ஊடகமாக எச்சரித்து அனுப்பி வைத்தார். கைப்பாஸ், நடப்பவற்றை பார்க்கும்போது அவனது போக்கு நமக்கு பேரழிவை தரப்போகிறது என்றுதான் என் மனம் சொல்கிறது. இந்த புரட்சி ரோமையர்களுக்கு தெரிந்தால் அவர்கள் இதனை காரணமாக வைத்து முழு இஸ்ராயேலையும் துன்பப்படுத்துவார்கள். உங்களுக்கு நினைவிருக்கிறதா? 1000க்கும் அதிகமான மக்களை ரோமை படைகள் எருசலேம் வீதியில் சிலுவையில் தொங்க வைக்கப்பட்ட காட்சி மறக்கக்கூடியதா? இத்தகையதொரு பேராபத்து நம்மை சூழ்ந்து வருவதனை நீங்கள் விளங்கிக் கொள்கிறீர்களா? அவன் செய்வது நன்மை போல் மக்கள் உணர்ந்தாலும் அது பேரழிவைத்தான் நமக்கு தரப்போகிறது. இதை புரிந்து கொள்கிறீர்களா? புரிந்து கொண்டபடியால் தானே இவ்வளவு நேரமாக உம்மோடு விவாதிக்கின்றோம். நீங்கள் எந்த நடவடிக்கையும் இதுவரைக்கும் எடுக்கவில்லை என்றுதான் உங்களை தேடி வந்திருக்கிறோம். சரி, அப்படி என்றால் இப்பிரச்சனைக்கு என்ன செய்யலாம் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? உடனடியாக அவனை கைது செய்ய வேண்டும். ஒரே வழி, அவன் கொல்லப்பட வேண்டும். ஆமாம், அவனுக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும். ஆமாம், நமது மக்கள் அனைவரையும் காப்பதற்காக தனி ஒரு மனிதனை சாவுக்கு கையளிப்பதில் எவ்வித தவறும் இல்லை. மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் இதை இங்கிருந்து எடுத்துச் செல்லுங்கள். என் தந்தையின் இல்லம் தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்று, ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர். அப்படியானால் என் காணிகளை
அவர்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான். மேய்ப்பனை அடிப்பேன், மந்தையின் நாடுகள் சிதறுண்டு போகும் என்று மறைநூல் கூறுகிறது. தீந்தனா தீம் தீம் திரணா தீம் தீந்தனா தீந்தனா தீம் தீம் திரணா தரண 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 தீம் தார தீம் தார தீம் தார தரணா தீம் தார தீம் தார தீம் தார தரணா